எனக்கு வயசாயிருச்சு, அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படி அப்படின்னு அப்பப்போ பிஜேபி திட்டிக்கிட்டே இரு, உன்னை அடுத்த பெரியார்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்புறம் அம்பேத்கர் வாழ்வுன்னு சும்மா மேடையில் சொல்லு, இன்னொரு கூட்டம் வந்து அடுத்த புரட்சியாளர்னு சொல்றதுக்கு. இதுவாடா தமிழ்நாடு? இதுங்களாம் தலைவருங்க 40 வருஷமா உட்காந்து மேடையில் பேசிட்டு இருக்கீங்க. எங்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம். நீட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, ஹிந்தி மொழி திணிப்பு, எந்த இருந்தாலும் முதல் குரல் எங்ககிட்ட வரும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை? 2026 எதற்கான பிரச்சனை? உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. உங்களுடைய நிர்வாக சீர்கேடு ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க. நம்மளை பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்பாங்க. நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன், அண்ணன் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையான நல்லவங்க, சேர்க்க தப்பு, அவ்வளோதான். அப்போ அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிர்ந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட? நான் திருப்பி கேட்கிறேன். மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக, ஹிந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக. ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ ஒரு மேடையில் உட்கார்ந்து இல்லை இல்லை திமுக ஊழல்வாதி கட்சி இல்லை, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர், அண்ணன் செந்தில் பாலாஜி புரட்சியாளர் அம்பேத்கர்களுடைய வாரிசு, கொள்கையை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க யார் இருக்கீங்க? நான் கேட்கிறேன், கொள்கையை அமல்படுத்த இருக்கக்கூடிய யார் இருக்கீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி யார் இருக்கா? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க, நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன், நான் இங்கேயே போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அண்ணன் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி பேச சொல்லுங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களை ஒரு 2 நிமிஷம் தாஸ் கேபிட்டல் மூலதனத்தை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம். அதாவது நம்மளை பார்த்து சொல்றாங்க மிரட்டிட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு. தம்பி, ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்குவாங்க. யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் தைரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். எங்க தலைவர் இந்த 2 மாசமா கட்சியோடைய கட்டமைப்பை மிக துல்லியமாக ஒவ்வொரு பூத்துலையும் மக்களிடம் போய் சேர்க்கணும், டோர் டு டோரை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கின பணியில இன்னைக்கு அதோடைய வெற்றிக்கான ஒரு கூட்டமாக தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் பேசல. இன்னைக்கு 5 மணிக்கு மொழிப்போர் தியாகிகளை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பேச போறாரு. நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் பேச போறாரு. நீ எழுதி வச்சுக்கோங்க, 400 பேர் பார்த்துட்டு இருப்பான் எல்லா சேனல்லையும், யூடியூப்ல 400 பேருக்கு மேல தாண்டாது. அந்த 400 பேருக்கு ஒரு பெரிய ஐடிவிங்க, அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, அதுக்கு ஒரு செய்தித்துறை. எங்கள் தலைவர் இப்ப பேசுறதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு வெயிட் பண்றோம் பாத்தீங்கன்னா 5 கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 கோடி பேர். அப்ப அவர் என்ன பேச போறாருன்னு 5 கோடி பேர் பாக்குறாங்கன்னா வேலை எல்லாம் பாக்குறான்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் எதிர்காலத்தின் முதலமைச்சர்னு தெரியும் மக்களுக்கு. அவர் பேசுறதை ஏன் பாக்குறாங்க? வேற நாதி இல்ல. உங்களை நம்பி 70 வருஷம் நம்பி போச்சு, இன்னொரு கட்சி நம்பி 60 வருஷம் போச்சு. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கை நீங்கள் ஒருவர் தான். நீங்க சொல்றது அண்ணா சொன்னது கரெக்டு தான். நம்மளுடைய பொதுச் செயலாளர், மக்கள் அதுவும் பெண்கள் அமைதியா இருப்பாங்க. நீங்க பெண்கள் மட்டும் பாருங்களேன், அமைதியா இருப்பாங்க. நம்மளாச்சும் அப்படி நடந்துட்டு இருப்போம். அவங்க அமைதியா இருக்கும் போதே கால்குலேட் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். நீ 1000 ரூபாய் கொடுக்குறியா? அடுத்த மாசம் 1000 ரூபாய்க்கு போல 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ண போறியா? ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறியா? அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் தமிழ்நாட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அது எழுதி வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு புரட்சி 77க்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. தனியா நிக்க போறோமா, கூட்டணி? அது இல்லாம நேத்துல முந்தா நேரத்துல பேசணும், யாரோ ஒருத்தர் அதே கூட்டில இருந்து அதே கூட்டில் ஜாயின் பண்ணிட்டாரு. இன்னும் அரசியல்னே புரியல. திடீர்னு கூட்டணியை உருவாக்குறாங்க. ஆனா அந்த கூட்டணி அப்படியே தான் 21ல இருந்து இருக்கு. ஆனா அதே கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்.
இதுல சில பேர் உட்காந்துக்கிட்டு தலைவருக்கு பேச தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டாரு, நாங்க யார்கிட்டப்பா பேசணும், நாங்க யார்கிட்ட பேசணும், யார் அமைச்சோம்? அவரு மக்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, பெண்களோட பேசிட்டு இருக்காரு, தெளிவா என்ன பண்ணணும்னு போய் பேசிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம திரையில உட்காந்துக்கிட்டு இவங்க அப்படி பண்ண முடியல, இவங்களை அப்படி பண்ண முடியல. எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை நம்பி கட்சியை உருவாக்கல. எம்ஜிஆர் தாய் குலத்தை நம்பி உருவாக்கினார். அதே போல எங்களுடைய தலைவர் தாய் குலத்தை நம்பி மட்டுமே கட்சியை உருவாக்கினார். சோ இனிமேட்டு இந்த கொள்கைன்னு பேசினாங்கன்னா ஸ்டாலின் சார் சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர் எடுத்துக்கோங்க, கொள்கையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதுல வேற மிரட்டிட்டாங்க, பயந்துட்டாங்க. சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் பொழுது 10 பேர் ஓடி வருவாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு. எனக்கே ஷாக்கு, என்னென்ன எங்க போனாலும் உங்களுடைய ஆதரவாளர்கள் வச்சிருக்கீங்களே. அதுல முக்கியமா நிறைய பேர் இவங்களுக்கு சிம்பிள் கிடைக்குமா, அப்படி கிடைக்குமா, 234 தனித்தனியாக கொடுத்து இவங்களை காலி பண்ணிடுவாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அண்ணா இந்தியா முழுசும் எலெக்ஷன் கமிஷன் மேல பெரிய நம்பிக்கைகள் யாருக்கும் கிடையாது. ஆனா உங்களுடைய ஏதோ ஒரு ஃபேன் உங்களுக்காக சைனை போட்டு விசில் சின்னத்தை கொடுப்பா, யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கூட்டத்தை இந்தியா முழுசு உருவாக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி உங்களுக்காக, உங்களுடைய முகத்திற்காக ஒரு சைனை போட்டாரு பாத்தீங்களா, எனக்கே ஷாக்கு. இந்த மாதிரி எந்த கட்சி தலைவருக்கு நடந்தது கிடையாது. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம பணி செய்யணும். பெண்கள் ரெடி ஆயிட்டாங்க, தாய்க்குளம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் என்ன சேலஞ்ச் தெரியுமா? திமுக என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இந்த எலெக்ஷன்ல 3000 கோடி இறக்குவாங்க, இன்னொரு கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு ஒரு 5000 கோடி இறக்குவாங்க, ஒவ்வொரு ஓட்டுக்கு 2000 3000 கொடுப்பாங்க. ஆனால் தமிழக மக்களே, முக்கியமாக தாய்க்குளமே, இந்த 3000 ரூபாய்க்காக அடுத்த 25 வருஷ வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவருடைய நீங்க பார்த்திருப்பீங்க ஆடியோ ரிலீஸ்ல, மலேசியால என்ன ஒரு பெரிய கூட்டம், எத்தனை பேர் தன்னை ஒரு எவ்வளவு பெரிய அன்பு இணைப்பு, அந்த உலகமே ஒரு என்ன மாதிரி உலகம், எவ்வளவு ஒரு எல்லாமே கிடைக்கக்கூடிய புகழ் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் 20 வருஷத்துக்கு அவர் இந்த துறையில எங்கேயோ போயிருக்க முடியும். ஆனால் ஒருத்தர் புதிதாக கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து திருப்பியும் நான் உச்சத்தை தொடுவேன்னு கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்கும் வராது. உண்மையாக சொல்றேன், நான் விளையாட்டு துறையில இருக்கேன். இன்னைக்கும் காலைல 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச துறை, 30 வருஷமா இருக்கிறேன். என்ன அரசியல் வந்தாலும் காலையில முதல்ல 6 மணிக்கு விளையாட்டு துறை இருக்கலாம். ஆனால் 30-33 வருஷமாக தான் விரும்பிய துறை, தான் நம்பிய துறை, மக்களால் இணைத்த துறையோ அப்படிங்கிறதுல தூக்கி போட்டு வர்றதுக்கான தைரியம் உலகத்தில் எந்த மனிதனுக்கு இருக்காது. அப்ப ஒரு தலைவர் தைரியத்தால் உருவாக்கப்படுவோர் அல்ல, ஒரு தலைவர் அன்பால் உருவாக்கப்படுவோர் அல்ல, ஒரு தலைவர் தியாகத்தால் உருவாக்கப்படுபவர். இதுதான் அண்ணா சொன்னார்.